முதலமைச்சரோ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் OPS அவர்களை தலைமையேற்று இன்றிலிருந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ்பாட வந்திருக்கிறார். அவரை வருக 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 என்று வரவேற்கிறோம். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அவைத் தலைவருமான மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அசோக் குமார் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி தலைமையேற்று செயல்பட வந்திருக்கிறார். மரியாதைக்குரிய அண்ணன் சுந்தரம் அவர்கள் புரட்சி தலைவருடைய புகழ் பரப்பி தன்னுடைய கடமையை எவ்வாறு செயலாற்றுவேன் என்று இங்கு உறுதி கூறுகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரம் அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் அசோக் குமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். இப்பொழுது நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்துரை வழங்குவார். இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களை முதற்கண் வணங்குகின்றேன். இன்றைய தமிழக முதல்வர், நாளைய தமிழக முதல்வர், என்றைக்கும் தமிழக முதல்வர் அருமை அண்ணன் மாண்புமிகு OPS அண்ணன் அவர்களை வாழ்த்தி, அவர் எடுக்கின்ற துணிச்சலான முடிவு அதை வரவேற்று, இது நான் தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவு அல்ல, தமிழகத்திலே இருக்கின்ற 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய தொண்டன் இன்றைக்கு 1.5 கோடியாக இருந்தது 2 கோடியாக உயர்ந்து விட்டது. 2 கோடியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன், தமிழகத்தினுடைய 7.5 கோடி தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு, புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் MGR அவர்கள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திமுக, டாக்டர் புரட்சி தலைவி அம்மா வழிந்த திமுக, அதை வழி நடத்துவதற்கு தகுதியான தலைமை அருமை அண்ணன் மாண்புமிகு OPS அவர்களுக்கு தான் இருக்கின்றது. இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் PR சுந்தரம், கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அசோக் குமார் இருவரும் வந்திருக்கின்றோம். இது ஆரம்பம், இது தொடரும். 2ஆம் கட்டம் வருவார்கள், 3ஆம் கட்டம் வருவார்கள். தம்பிதுரையை தவிர அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே வருவார்கள். இதைதான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். துரோகி வேண்டாங்கிறீங்களா? வேண்டாம், விட்டுருங்க. சரி, வேண்டாம் 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 வேண்டாம், விட்டுருங்க. அவர் துணை சபாநாயகர், விட்டுருங்க விட்டுருங்க. நான் என்ன மனதிலோ நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த கருத்துக்கள் அத்தனையும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களும், அருமை அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும், அருமை அண்ணன் முனுசாமி அண்ணன் அவர்களும், அவைத்தலைவர் எங்கள் அருமை அண்ணன் மதுசூதன் அவர்களும், ஏற்கனவே அருமை அண்ணன் PH பாண்டியன் உட்பட, மனோஜ் பாண்டியன் உட்பட எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க. நாங்க பேசி முடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள் நாங்கள் இன்னும் இருக்கு. நாங்கள் எதற்காக இந்த முடிவை எடுத்தோம் உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 75 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தார்கள்.
அன்றைக்கு 5ஆம் தேதி இரவு நாங்கள் எல்லாம் இங்கே நிற்கின்ற மூத்த நிர்வாகிகள் அனைவருமே அங்கே இரவு பகலாக நின்று கொண்டிருக்கின்றோம். 11:30 மணிக்கு மாண்பு அம்மாவர்கள் உயிர் பிரிந்தது என்று கூறினார்கள். 12 மணிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கின்றது. அன்று விடிய விடிய நாங்கள் அங்கே இருந்தோம். கிட்டத்தட்ட 75 நாட்களில் 30 to 40 நாட்கள் நாங்கள் அங்கே இருந்தோம். அங்கே நடந்ததையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அன்று இரவு 10 மணிக்கு இன்றைக்கு சொல்கிறார்களே, அந்த பொதுச் செயலாளர் என்று சொல்லுகிறார்களே, நாங்கள் சொல்லவில்லை, சொல்லுகிறார்களே, அவர்கள் வருகின்றார்கள். பின்னால் 15 பேர் படை, அருமையண்ணன் PH பாண்டியன் அவர்கள் நாங்களிடம் இருக்கின்றோம். அந்த உடை ஜேம்ஸ் பாண்ட் உடை என்று அண்ணன் கூறினார்கள். அதை நாங்கள் கண்ணிலே பார்த்தோம். ஏன் அம்மா அவர்கள் இறந்து விட்டார்கள் செய்தியை சொல்வதற்கு சுடிதார்கள் வர வேண்டுமா? நான் கேட்கின்றேன். இந்த கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழக மக்களே தீர்ப்பு கூறுங்கள். அம்மா அவர்கள் உடல் அங்கே இருக்கின்றது, நாங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கின்றோம். நீ சுடிதாரில் வருகின்றாயே, நியாயமா? ஒரு சொட்டு தண்ணீர் வந்ததா உன்னுடைய கண்ணில்? பின்னால் 15 பேர்கள் குடும்பம் வருகின்றது. நாங்கள் எல்லாம் பார்க்கின்றோம். எங்களை அனுமதியுங்கள், அம்மாவின் உடலை நாங்கள் பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று கேட்கின்றோம். அனுமதிக்கவில்லை. செல்கின்றார்கள் ஒவ்வொருவராக 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 15-20 பேர் உள்ளே சென்று கொண்டு எதற்கு சென்றார்கள்? வந்து கூடுகிறார்கள், குழாவுகிறார்கள். யாரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே சதித்திட்டம் நடக்கின்றது. நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அந்த நேரத்திலே நாங்கள் மூத்த நிர்வாகிகள் அனைவரும் நின்று கொண்டு இருந்தோம். அம்மாவின் திருவுருவத்தை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். அனைவருமே நின்று கொண்டிருந்தோம். எங்களை பார்க்க அனுமதிக்கவில்லை. அதற்கு பிறகு அந்த அம்மாவின் உடல் ராஜாஜி ஹாலுக்கே வருகிறது. நாங்கள் எல்லாம் பின்தொடர்கின்றோம். அருமையண்ணன் அவைத்தலைவராக இருந்தாலும் சரி, மூத்த நிர்வாகிகள் அருமையண்ணனாக யாரையும் இங்கே நிற்பதற்கு அனுமதிக்கவில்லை. அந்த குடும்பம் 15 பேர் வரிசையாக நின்று கொண்டு மறைக்கிறார்கள். எங்களை பார்ப்பதற்கு விடவில்லை, யாரையும் அனுமதிக்கவில்லை. நீங்கள்லாம் டிவியில பார்த்திருப்பீர்கள். அதில் ஒன்று என்ன கூத்து தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்தது தெரியுமா? இன்றைக்கு யாரையாரையோ சொல்கிறார், இந்த வளர்மதி பாடநூல் நிறுவனம் என்ற பதவியை வாங்கிய அந்த சரி வேண்டாம் வேண்டாம், அது வந்துடும், வேண்டாம். சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, அருமையண்ணன் துணை சபாநாயகர் தம்பிதுரை மோடி வருகின்றார். இவர் கட்சி சீப்படுத்தி தலை செய்வாரியா தம்பிதுரை. அம்மாவின் உடல் அங்க இருக்குது, நாங்கள் அழுது கொண்டு இருக்கின்றோம். தலையை செய்கிறார் தம்பிதுரை. ஒரு சொட்டு தண்ணீர் வந்ததா அவர்களுடைய கண்ணிலே? ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததா? இன்றைக்கு யார் துரோகி? அருமையண்ணன் ஓபிஎஸ் துரோகியா? நான் கேட்கின்றேன், யார் துரோகி? பச்சை துரோகினி. பெங்களூரிலே புரட்சி சதி திட்டம் தீட்டப்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறை செல்வார்கள், அந்த ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று கனவு கண்டது நீங்கள் தானே? அதனால் தானே அம்மா அவர்களை கட்சி விட்டு நீக்கினார்கள். உனக்கு என்ன யோகிதை இருக்கிறது அண்ணனை பற்றி குறை சொல்வதற்கு? அனைத்து இந்திய அண்ணா திமுக எம்ஜிஆர் கட்சி, அம்மா அவர்களை வளர்த்த கட்சி, நம்மளை எல்லாம் ஆளாக்கி கட்சி இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரே அருமை அண்ணன். இவர் பச்சை துரோகியா? நீ பச்சை துரோகியா? அண்ணன் பச்சை துரோகியா? இதை சொல்வதற்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கிறது? நீ பொதுச் செயலாளரா? யார் உன்னை தேர்ந்தெடுத்தார்கள்? உனக்கு
எந்த தகுதி இல்லாமல் பொதுச் செயலாளர் பதவி இன்னைக்கு அருமையின் PH பாணி இருக்கிறார்கள். அதற்கு முடிவு கட்டுவார்கள். பொதுச் செயலாளர் யார் என்பதை அவர்கள் முடிவு பற்றுவார்கள். அடுத்ததாக சொல்கின்றேன், இன்றைக்கு யாரோ பேசுகின்றார்களே, இன்றைக்கு இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்றிய நான் யார்? வெங்கடேஷ். 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர், அதில் அண்ணன் அவர்களும் இருக்கின்றார்கள். 4 பேர். நான் இறந்த கருப்புசாமி, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆணையை ஏற்று, கட்டளையை ஏற்று அந்த இரட்டை சின்னை காப்பாற்றியவர்கள் நாங்கள் அல்லப்பா. 2ஆம் முறையாக உனக்கு என்ன யோகியதை இருக்குது பேசுவதற்கு? அதே நடராஜன், குடும்ப அரசியல் நடத்துவோம் நடத்துவோம் என்று சொல்கின்றாய், உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? அண்ணனை பத்தி நாங்க இன்னைக்கு போனோம் தலைமை கழகத்தில். இவர் எங்க ஒரு இதுல இருந்தார் காட்டினாங்க. ஐப்பரிசாமி அன்னைக்கு இருந்தார் அண்ணன் தலைவர். அவர் துரோகினி. ஏப்பா உன்னை கேட்கிறேன், இந்த நடராஜனும் சசிகலாவும் யார் தலைமையில கல்யாணம் பண்ணாங்க? யார் தலைமையில கல்யாணம் பண்ண? யார்? நான் கேட்கின்றேன், உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? சரி, இது கூட இருக்கட்டுமா, நான் முடிச்சிடறேன். எனக்கு ஒரு 2 பாயிண்ட். அம்மாவுடைய உடல் அங்க இருக்குது, அம்மாவுடைய உடல் இருக்குது. அந்த பூட்ஸ் கால், அந்த இதுல நினைவிடத்துல பூட்ஸ் கால்ல போய் நிக்கிறியா? உனக்கு மனசு இருக்குமா? ஏதாச்சும் அழுவுறியா? நினைச்சு பாரு. கொஞ்சம் இறுதியாக நான் எம்பிங்கிற முறையில் ஒரே சில கருத்து. ஜல்லிக்கட்டுக்கு அண்ணன் வந்தாங்க, ஜல்லிக்கட்டுக்கு அண்ணன் வந்தாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் 49 பேர் தமிழரை கூப்பிட்டாரு. எதுக்குன்னே தெரியாது, கூப்பிட்டாரு. போனோம், வந்தோம், நின்னோம். அண்ணன் தன்னந்தனியாக முதலமைச்சர் மோடி அவர்களை சந்தித்து அந்த சட்டத்தை நிறைவேற்றி அதை பேசி, அதை ராஜ்நாத் சிங் சொல்லி சட்டத்தில் பேசி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. ஜல்லிக்கட்டு நடத்துறது அந்த பெருமை அண்ணனைத்தான் சேரும். முதலமைச்சர் என்ற முறையில் நாங்க 49 பேர் கூட்டிட்டு போனாரையா, அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். மோடி அண்ணனுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, எங்களுக்கு கொடுக்கல. கொடுக்காத அப்பாயின்மெண்ட் போய் மோடி கொடுக்கல, மோடி கொடுக்கல, மோடி கொடுக்கல. நியாயமா சொல்லு, இந்த நியாயமா? அடுத்தது அதுக்கு மேல ஒரு படிச்சு கொடுக்க போனோம். மோடி ஊர்ல இல்லாதப்ப பார்த்து எங்களை வர சொல்றது, மோடி திட்டுறது. மோடி திட்டத்துக்காகவே மோடி எங்களுக்கு டைம், அவர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க போய் நம்ம மோடி டைம் கொடுக்கணும், என்ன பண்ணுவாரு? இப்ப மோடி திட்டுறாங்கிறது. இன்னொரு கூத்து கேட்டீங்கன்னா சிரிப்பீங்கப்பா. என்ன நடந்ததுன்னா, ஜனாதிபதி கடைசியா பாக்குறேன்னு போனாரு, நாங்கெல்லாம் போனோம். அண்ணா அவசர சட்டத்தை கை வந்து எல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு, ஜனாதிபதி சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் முடிச்சுட்டாரு. ஜனாதிபதி காலையில் 11 மணிக்கு கையெழுத்து போட்டாரு. நான் போய் 2 மணிக்கு போய் பாக்குறேன். நாங்க எம்பி எல்லாம் எப்படி செத்தப்பாம்பு அடிக்கிறதுக்கு நாங்க போறோம். இப்படி மாற்ற தலைவர் துணை சபாநாயகர் புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க, அவரை ஏத்துக்கிட்டோம், போனோம், வந்தோம். இன்னும் நிறைய பாக்குறீங்க, நிறைய இது ஆரம்பம், நிறைய பேசுவேன், உங்களுக்கு தெரியும். 2 கோரிக்கைகள் எனது. இன்றைக்கு அண்ணனும் ஐயப்ப பக்தர், நானும் ஐயப்ப பக்தர். நான் எந்த முடிவை எடுத்தாலும் ஐயப்பனிடம் சென்று வரம் வாங்கி விட்டதால் அந்த முடிவை எடுப்பேன். இன்றைக்கு இந்த முடிவை எடுத்திருக்கேன். அண்ணா நகர் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்கேன். அண்ணா மீது, பேரறிஞர் அண்ணா மீது சத்தியம், எம்ஜிஆர் மீது சத்தியம். அண்ணனுக்கு பூ கொடுத்துட்டேன். இந்த ஐயப்பன் அருள் சத்தியமா அண்ணன் முதலமைச்சர். அதுல மாறுபட்ட கருத்து எதுவுமே இல்லை. இதை மறந்து விடார்கள். நிறைய பேசணும், அசோக்குமார் பேசணும். 2 முடிச்சிடறேன். எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, அம்மாவனுடைய மர்ம சாவு பற்றி சிபிஐ என்கொயரி வைக்க வேண்டும். இரண்டாவதாக, அம்மாவுடைய வீடு அனைத்து இந்திய அண்ணா திமுக அம்மாவுடைய நினைவு சின்னமாக ஆக்க வேண்டும்.
என்றைக்கும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவின் வழி நடப்போம். அருமையண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய பூரண வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக ஒன்னே நாமக்கல் மாவட்டம் என்றைக்கும் அனைத்திந்திய அண்ணா திமுக எஃகு கோட்டை 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றேன். அது எனக்கு கிடைத்த வாக்குகள், டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவிற்காக போட்ட வாக்குகள். அந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற 10 லட்சம் 14 லட்சம் பொதுமக்கள் சார்பாக இதுவரை எனக்கு வாக்களித்த அந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாமக்கல் நாடாளுமன்றத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அன்பு சகோதரர் அசோக் குமார் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் வணங்குகின்ற அண்ணனை புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி ஒரு தெளிவான முடிவை எடுத்து தொண்டர்களே இல்லாத தலைமை ஒரு பக்கம், தொண்டர்களோடு கலந்து இருக்கின்ற தலைமை ஒரு பக்கம், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்ற இந்த தொண்டர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், 1.5 கோடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தை கடந்த 33 ஆண்டுகளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து வந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய எஃகு கோட்டையில் சில கருங்காலிகள் நுழைந்து இந்த இயக்கத்தை பிளக்க வேண்டும் என்று இருந்தார்கள். அதை தூள் தூளாக்கி இன்று நாங்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய உண்மையான விசுவாசியான மரியாதைக்குரிய கழகத்துடைய பொருளாளர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் OPS அவருடைய தலைமையிலும் என்னுடைய அரசியல் ஆசான் கிருஷ்ணகிரி மாவட்ட கழகத்திற்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற என் மரியாதைக்குரிய என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் KP முனுசாமி அண்ணன் அவர்களுடைய முன்னிலையிலும் என்னுடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மரியாதைக்குரிய கழகத்துடைய அவைத்தலைவர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் PH பாண்டியன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் பரிதி இளவரசி அவர்களுக்கும் கழகத்துடைய முக்கிய நிர்வாகி பெருமக்களுக்கும் இப்பொழுது நம்மோடு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னோடு இன்று நம்முடைய தலைமை மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையேற்றிருக்கின்ற PR சுந்தரம் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் PR சுந்தரமுக்கும் இங்கே குழுமியிருக்கின்ற உண்மையான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் புரட்சி தலைவி அம்மாவுடைய விசுவாசிகளும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். நான் அதிகமா பேசல, 2 கருத்து மட்டும் சொல்லி எடுப்பேன். ஏன்னா அண்ணன் சுந்தரம் பேசிட்டாரு. மிகப்பெரிய எழுச்சி என்னுடைய தொண்டர்கள் நீங்க கழகத்துடைய தொண்டர்கள் நீங்க நான் ஏற்கனவே சொன்னேன், தொண்டர்கள் இல்லாத தலைமை, விலை பேசப்படுகின்ற தலைமை, மன்னார்குடி குடும்பம். நான் கூட போய் பார்த்தோம், பொதுச்செயலாளரும் சொன்னாங்க, இல்லன்னு சொல்ல. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கடந்த 2 மாத காலமாக கடுமையாக பணியாற்றி தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த அன்பையும் பாராட்டியும் பெற்ற முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் OP பன்னீர்செல்வம் அவர்கள். என்ன குறை கண்டீர்கள்? நீங்கள் குறுக்கு வழியிலே நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக கட்டாயப்படுத்தி கையெழுத்தை வாங்கி தொண்டருடைய கருத்தை அறிவதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தை கேட்காமல் தன்னந்தனியாக மிரட்டி கையெழுத்து வாங்கி இருக்கின்ற உங்களுக்கு
இந்த தமிழக மக்கள் கண்டிப்பாக பாடம் புகுத்துவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக நிரந்தர முதலமைச்சராக தமிழகத்துடைய நிரந்தர முதலமைச்சர் என்று நீங்க எழுதி கொள்ள வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மூத்த நிர்வாகிகள் இங்கே இருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் PH பாண்டியன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் KP முனுசாமி அண்ணன் அவர்கள், மரியாதைக்குரிய நத்த விஸ்வநாதன் போன்ற முதுபெரும் தலைவர்கள் இங்கே இந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள். சொன்ன விலை பேசுறான் கட்சிக்கான விலை பேசுகிற ஒரே இயக்கம் அங்கே இருக்கின்ற அந்த கூட்டம் தான். MLA சுதந்திரம் உடியா பார்க்கலாம், சுதந்திரமா உடு மன்னார் குடி குடும்பம் தான், சுதந்திரமா உடு பார்க்கலாம். ஏன் கொண்டு அடிச்சு வச்சிருக்கிற? நேற்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாடி விட்டார்கள். ஏன் இதெல்லாம் இங்கே சொல்லுகிறோம் என்று சொன்னால், மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் கட்டினாங்களா? அவங்கள வீட்டுல வேலைக்காரி மாறி வச்சிருந்தாங்க. உன்ன நீ முதலமைச்சர் ஆகலாமா? டிரைவர் வந்தாங்க முதலமைச்சர் ஆகலாமா? என்னங்க நியாயம்? வேலை செய்வர்கள் வேலையாட்களோடு இருக்க வேண்டும். நான் மன்னிச்சுக்கணும். ஒரு நர்ஸு தான் நர்ஸுக்கு டாக்டர் ஆயிட முடியுமா? முடியாது. நீ வீட்டு வேலைக்காரி, நீ வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும். நீ முதலமைச்சராக ஆசைப்படுற எந்த விதத்தில் நியாயம்? நியாயமா சொல்லுங்க பாக்கலாம். தொகுதிக்கு போனா விடமாட்டேன் சார், எங்களை தொகுதியில போன அடிக்கிறேன்றான் ஒதுக்கிறேன்றான். நீ OPS கிட்ட போய் சேரியா அண்ணன் முன்சாமி பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். நான் என்ன சார் பண்றது? 10 நாளா இங்க கேட்கிறேன், பயந்து நிற்கிறேன். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் உன்னை உள்ள வர மாட்டேன்றான். போன்ல மிரட்டுறான். உனக்கு உப்பு போட்டு சாப்பிடுறியான்னு கேட்டான் ஒருத்தன். நான் சாமி நான் உப்பு தான் போட்டு சாப்பிட்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போயிடுறேன் சாமின்னு. ஏன் காலம் தாழ்ந்தா? நான் சொன்ன காலம் தாழ்த்தவில்லை. நான் டெல்லிக்கு அவ்வளோ சென்றிருக்கின்றேன். நான் கூட பார்த்தேன், டெல்லியில் போக பின்னால போல, அங்க சீட்ல தான் உட்காந்துதான். பாத்தீங்களா? ஏன் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மாவுடைய உண்மை விசுவாசிகள் அப்படிதான் பார்ப்பாங்க. உண்மையா இல்லையா? அதான் கடைசியா வர நிறைய சொல்லணும். அண்ணன் மூத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள. எனவே மக்களோடு இருக்கின்ற தலைவா, மன்னிக்கணும் தலைவா. எனவே குறுக்கு வழியிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களும் கழகத்துடைய தொண்டர்களும் இந்த ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தை யாராலும் மாற்றவோ அசைக்கவோ முடியாது. ஏனென்று சொன்னால் பலமான சக்தியுள்ள முதும்பெரும் தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். எனவே என்னுடைய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் அங்கே இருக்கின்ற பொதுமக்களுக்கும் என் நன்றியை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் சொன்னதை நான் செய்து முடித்திருக்கின்றேன். இன்று என்னை மரியாதைக்குரிய அண்ணன் OPS தலைமையிலும் மரியாதைக்குரிய என்னுடைய அரசியல் ஆசான் KP முனுசாமி அவர்கள் முன்னிலையிலும் என்னை இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதன் முன்னிலையிலும் அண்ணன் PH பாண்டியன் முன்னிலையிலும் பூத்தா இளங்கவன் முன்னிலும் மரியாதைக்குரிய நத்த விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலையிலும் அவரோடு சேர்ந்து கழக பணியாற்றுவேன் என்று மட்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வாழ்க புரட்சி தலைவி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பேரு நாராயணன் அண்ணா, கொஞ்சம் அவங்க சாலில் போட்டு நீங்க ஃப்ரீயா கொடுங்க. இந்த அண்ணா கொஞ்சம் நவந்து இனிமேல் நவந்துங்க. அவங்க அந்த சாலில் போட்டுருக்காங்க ஃப்ரீயா, இனிமேல் ஒன்றும் இல்லை. மரியாதைக்குரிய நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் புரட்சி தலைவி அம்மாவுடைய விசுவாசமிக்க தொண்டர்களில் ஒருவருமாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் நாராயணன் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் அவருடைய உண்மையான தொண்டராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மாண்புமிகு அண்ணன் அவருடைய தலைமை ஏற்கிறார்கள். நிறைய பேர் போடணும். அதே போல
நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாசத்திற்குரிய இருக்கா சார்? முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மேலும் 2 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி எம்பி அசோக்குமார் மற்றும் நாமக்கல் எம்பி சுந்தர் செய்தியாளர்களிடம் பேசியதை நேரலையில் பார்த்தோம். இதற்கிடையில் சசிகலா அணியில் இருந்த அமைச்சர் பாண்டியராஜன் வாக்காளர்கள் குரலுக்கு செவிசாய்ப்பேன் என்றும் கட்சியின் ஒற்றுமையையும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகழையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார்.